இதே போல் இந்த ஊழியத்தில் இன்னும் அநேக காரியங்கள் ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் அநேக காரியங்கள் தேசத்தில், உலகத்தில், பட்டணத்தில், சில ஊழியர்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியத்தை சொல்லி இதெல்லாம் சபையில் முன் உரைக்கப்பட்டு சபையானது இன்றைக்கு பார்த்து கொண்டு இருக்கிறது. And during the days of my ministries, many prophecies has been prophesied in the personal life of each person, in the ministry, in the church, and in the world, and in our nation. And it has been happening, and people are witnessing it. வரக்கூடிய நாட்களில் இன்னும் அடுத்தடுத்து இன்னும் அநேக தீர்க்க தரிசனங்கள் சொல்லி அதற்கு பின் நிறைவேறினவைகள். தீர்க்க தரிசனம்னா முதல்ல சொல்லணும், அப்புறம் நிறைவேறணும். அதுதான் தீர்க்க தரிசனம். Prophecy is what it is prophesied, and after that it has to get fulfilled. That is called prophecy. அதாவது ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேற நேரத்தில் ஐயா எனக்கு இந்த ஆண்டவர் சொன்னாங்க, நான் சொல்லலை மறந்துட்டேன், அது தீர்க்க தரிசனம். சொல்லலை மறந்துட்டேன்னா அதுக்கப்புறம் சொல்ல வேண்டாம், மறந்தே இருக்கட்டும். And if God has prophesied something to it, after it has been fulfilled, you should not say, oh, God prophesied this to me, but I forgot to tell and it is fulfilled. You need not tell that after that, let it be. ஏன்னா ஒரு பயம் இருக்கும். Because there will be fear. எங்க தேவன் சொன்னா பயம் கிடையாது. If God has prophesied, you need not fear. இப்போ எனக்கு இந்தியாவிலே நிலநடுக்கம் 9.1ங்கிறது எழுத்துல காண்பிக்கப்பட்டனால இது விவரிக்க வேண்டிய அவசியமோ, இது தப்பாக இந்த தரிசனம் சொல்லப்படுவதற்கு காரியம் இல்லை. And God has showed me in the vision very clearly, in India there will be earthquake about 9.1 Richter magnitude. It was shown as a written verse. So this cannot become a lie, or this cannot be changed. அதனால தேவ பிள்ளையே, so children of God, இந்திய தேசத்தில் இப்படிப்பட்ட அழிவு வராதபடிக்கு, and in India such destruction should not take place. ஏற்கனவே செய்திகளில் சொல்லப்பட்டது போல 31 கோடி பேருக்கு மேலாக பாதிக்கப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And it is already given as a warning in the news that nearly 31 crore people will be affected. அதனால தேவ பிள்ளையே, so children of God, நாம் இந்த காரியத்திற்காக என்ன செய்யணும்? For this reason, ஜெபிக்க வேண்டியது நம் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. It is our responsibility to pray for this cause. இன்னும் ஒரு வசனத்தை கூட நாம் வாசிக்க கேட்கலாம். Let's read another verse. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 24வது அதிகாரத்திலே Isaiah chapter 24 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. Verse 5, தேசம் தன் குடிகளின் மூலமாய் தீட்டுப்பட்டது. The earth lies defiled under its inhabitants. அவர்கள் நியாயப்பிரமாணங்களை மீறி கட்டளையை மாறுபாடாக்கி, For they have transgressed the laws and violated the statutes. நித்திய உடன்படிக்கையை முறித்தார்கள். Broken the everlasting covenant. இதன் நிமித்தம் சாபம் தேசத்தை பட்சித்தது. Therefore a curse devours the earth. அதன் குடிகள் தண்டிக்கப்பட்டார்கள். And its inhabitants suffer for their guilt. தேசத்தார் தகிக்கப்பட்டார்கள். Therefore the inhabitants of the earth are scorched. சிலர் மாத்திரம் மீதி இருக்கிறார்கள். A few men are left. மேளங்களும் சந்தோஷமும் ஓயும். The wine mourns, the wine languishes. களி கூறுகிறவரின் சந்தடியும் ஒலியும். All the merry-hearted sigh. வீணையின் களிப்பும் நின்று போகும். The mirth of the tambourines is stilled. பாடலோடு திராட்சரசம் குடிக்கிறவர்கள், The noise of the jubilant has ceased. மதுபானம் அதை குடிக்கிறவர்களுக்கு கசக்கும். The mirth of the lyre is stilled. தேவ பிள்ளையே, Children of God, இப்படிப்பட்ட காரியம் தேசத்திலே வரப்போகிறது. all these things will happen in the nation. தேசம் முழுவதும் கொள்ளையாகி முற்றிலும் வெறுமையாக போகிற காரியம் வருகிறது. And the city will be broken down and it will become a waste. தேசம் புலம்பி வாடும். The nation will mourn and it will tremble. தேசம் சத்துமவற்றி போகும். The nation will lose its fertility. தேசத்திலே உயர்ந்தவர்கள் தவிப்பார்கள். The higher authorities of the people, they will tremble. தேவ பிள்ளையே, Children of God, இப்படிப்பட்ட காரியங்கள் வரப்போகிறது. all these things will happen. எப்படி என்றால் நிர்ணயிக்கப்பட்ட காரியம் And all what has been, தேசத்திலே கடந்து வரப்போகிறது. all what has been, இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டியது. all what has been prophesied will happen, and it has been on this nation, so we have to pray. அவசியமாய் இருக்கிறது. It is a necessity. தேவ பிள்ளையே, Children of God, இந்த பூமி அதிர்ச்சிக்காக on for this earthquake, நாம் ஜெபிப்போம். we have to pray. மௌனமாய் இருந்து விட We வேண்டாம். should not be quiet. கர்த்தர் தாம் என்ன செய்யணும்? The Lord Heavenly Father நம்மளை பாதுகாக்கணும். should save us, நமக்கு இரக்கம் செய்யணும். should have mercy on us. உலகத்துல On the earth, அநேக இடங்கள்ல
மகா பூமி எதிர்ச்சிகள் உண்டாகும். And on this earth there will be great earthquake in many places. ஆனா இந்திய தேசத்திற்கு 9.1 என்று சொல்லப்படுகிறது. And in India God has prophesied 9.1. பரலோகத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. God has revealed from heaven.